ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கனரா ரொபேகோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல புதுசா லான்ச் ஆகி இருக்கிற கனரா ரொபேகோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். அதாவது புதுசா லான்ச் பண்ணும்போது NFO அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர். மார்க்கெட்ல புதுசா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி NFO லான்ச் ஆகும். சோ அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும், இந்த ஃபண்ட்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த ஃபண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, மேக்ஸிமம் எவ்வளவு, அண்ட் இந்த ஃபண்ட்ல இருக்கிற சார்ஜஸ் என்ன, இந்த ஃபண்ட்ல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Disclaimer: Mutual funds are subject to market risk. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்ல யாராவது அட்வைசர்ஸ், இல்ல யாராவது சர்டிஃபைட் அட்வைசர்ஸ் உங்களுக்கு கைட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கைடன்ஸோட பண்ணுங்க. நீங்க உங்களோட அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இது புரிஞ்சா மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, புரியலன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சோ கனரா ரொபேகோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், இந்த ஃபண்டை பத்தின டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா நான் உங்களுக்கு ஒரு பிரீஃப் பண்ணிடுறேன். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 முக்கியமான கேட்டகரி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் டெட் அண்ட் ஹைபிரிட். சோ இந்த 3 கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா, ஈக்விட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஃபண்ட்ஸ் தான் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா டெட் மார்க்கெட், அதாவது டெட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுல போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், அது மேலதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போகும். சோ அப்படியே ஆப்போசிட் இது ரெண்டுமே. ஈக்விட்டி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கும், மார்க்கெட் அப் சைட் போகும்போது உங்க ஃபண்டும் அப் சைட் போகும், மார்க்கெட் டவுன் சைடு வரும்போது உங்க. அண்ட் டெட் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும், பட் லோ ரிஸ்க் கேட்டகரி தான் அதுவும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறதுனால ரிட்டர்ன்ஸும் கம்மியா இருக்கும், ரிஸ்க்கும் கம்மியா இருக்கும். ஈக்விட்டியில ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கும், ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். அண்ட் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனது அப்படி ஹைபிரிட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது 60% ஈக்விட்டி, 40% டெட், இல்லைன்னா 60% டெட், 40% ஈக்விட்டி. சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ இதுதான் 3 முக்கியமான கேட்டகரிஸ். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது ஹைபிரிட் கேட்டகரியோட கனரா ரொபேகோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். அதாவது ஈக்விட்டி ப்ரொபோர்ஷனும் இருக்கும், டெட் ப்ரொபோர்ஷனும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அண்ட் நம்ம ஃபண்ட் வந்து பேலன்ஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சோ வாங்க ஆக்சுவலா இந்த ஃபண்ட் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். கனரா ரொபேகோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட். அதாவது ஓபன் எண்டட் டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட். எப்போ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம். அதுதான் ஓபன் எண்டடோட மீனிங். அண்ட் டைனமிக் அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறது, அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்ல, இந்த ஃபண்ட்ல நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, நீங்க ஒரு 1 lakh பண்றீங்க, நான் ஒரு 10 lakhs பண்றேன், இன்னொருத்தர் ஒரு 5 lakhs பண்றாரு, அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்ற ஃபண்ட்ஸை டைனமிக்கா அலோகேட் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஈக்விட்டிலையும் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் டெட்லயும் வைப்பாங்க. அண்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் டைனமிக் அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டீடைலா நான் ஃபர்தரா சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, புரியும். அண்ட் இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா லாங் டர்ம் ஆர் மீடியம் டர்ம்க்கு தான் சூட்டபிளா இருக்கும். அதாவது ஒரு 3 to 5 years ஆர் அபவ் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா சூட் ஆகும். அண்ட் இந்த NFO ஓபன் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 12 ஓபன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அண்ட் NFO க்ளோஸ் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 26, அதாவது 26 வரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய் NAV கிடைக்கும். அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு அசெட் கிடைக்கும் இல்லையா. இப்போ ஷேர் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் கிடைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு யூனிட்ஸ் கிடைக்கும். ஒரு யூனிட்டோட பிரைஸ் 10 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, நீங்க 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 ரூபாய் ஒரு யூனிட் அப்படின்னா எத்தனை யூனிட் கிடைக்கும்? 10,000 யூனிட் கிடைக்கும். சோ 10,000 யூனிட் அப்படிங்கிறப்போ ஒரு யூனிட்டோட பிரைஸ் 10 ரூபாய்ல நீங்க வாங்கிட்டீங்க, 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 1 ரூபாய் மார்க்கெட்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். புரியுதா எக்ஸாம்பிள்? சோ இது ஒரு ரஃபா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் இது வந்து டிபெண்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு புரியும், கிரிக்கெட் தெரியாதவங்களுக்கு ஓரளவுக்கு புரியாது. சோ நான் வந்து ஓவராலா உங்களுக்கு ஜெனரல் இன்ஃபர்மேஷனா நான் சொல்றேன். ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் டெட்ல பேலன்ஸ்டா இருக்கிறது பேலன்ஸ் ஃபண்ட்ஸ். சோ இது ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இல்லையா. சோ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறப்போ மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். அதாவது ஒரு 100% இருக்கு, அந்த 100%ல வந்து பாத்தீங்கன்னா 60% ஈக்விட்டி, 40% டெட்ல வைக்கிறாங்க. அண்ட் மார்க்கெட் வந்து கீழே போகுது, அதாவது டவுன்ஃபால் ஆகுது. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைசஸ் கம்மியாகும் இல்லையா, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஈக்விட்டி ப்ரொபோர்ஷன்ல நிறைய வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா அது மேல வரும்போது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அதே மாதிரி மேல போகும்போது பிரைசஸ் ஏறுது இல்லையா, மார்க்கெட்ல பிரைசஸ் ஏறுது அப்படிங்கிறப்போ அந்த டைம்ல பை பண்ண மாட்டாங்க, ஏன்னா விலையெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும்.
அந்த டைம்ல பை பண்ணாம டெட்லயே வச்சிருப்பாங்க. சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, ஈக்விட்டில இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்குவாங்க. புக் பண்ணிட்டு டெட்ல பார்க் பண்ணி வச்சிருவாங்க. அகைன் மார்க்கெட் டவுன் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இதை வந்து சைக்கிளா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கம்மியாகும் போது பை பண்ணுவாங்க, அதிகமாகும் போது ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இதை வந்து நம்மளால லேமேனா நார்மலா நம்ம வந்து அவுட் சைட்ல இருந்து ஆக்டிவா பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க தான் பண்ண முடியும். அவங்களால தான் இது எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரு மாடல் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஹிஸ்டாரிக்கலா அசெட் அலோகேஷன், அதாவது 2004ல இருந்து 2024 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ப்ளூ கலர், ஒன்னு ஆரஞ்சு கலர், ஒன்னு பிளாக் கலர். இந்த ப்ளூ கலர் தான் கனரா ரோபேக்கோட லைன், அண்ட் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ், அண்ட் பிளாக் கலர் அப்படிங்கிறது ஆவரேஜ் மந்த்லி இடி அலோகேஷன். அதாவது இந்த 3 கிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது பெஞ்ச்மார்க் ஆரஞ்சை விட கனரா ரொபேக்கோட போர்ட்போலியோ ப்ளூ மார்க் வந்து மேல போகுது. அதாவது மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்போ இவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுனால மட்டும்தான் இவங்க கிராஃப் மேல போகுது அப்படின்னு சொல்ல வராங்க. யாரு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் யாரு வந்து டைனமிக்கா ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மார்க்கெட் கீழே ஆகும்போதும் எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கணும், மார்க்கெட் மேல போகும்போதும் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது சூட்டபிளா இருக்கும்னு சொல்ல வராங்க. ரெண்டாவது, மாடரேட் ரிஸ்க் எடுக்க ரெடி. அதாவது எனக்கு வந்து ஒரு சில டைம் ஒரு 2 ரூபாய் கம்மியா இருக்கு, 3 ரூபாய் கம்மியா இருக்குன்னு பார்த்தா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு ப்ராஃபிட் நல்லா வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு, அண்ட் 5 வருஷம் ஆர் அபோவ் ஹோல்ட் பண்றதுக்கு ரெடி அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடரேட்டா ரிஸ்க்கும் இருக்கணும் அண்ட் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும். ஜெனரலா பாத்தீங்கன்னா ரிஸ்க்னாலே ஹை ரிஸ்க் மொத்தமா போயிடுமோ, லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு பாப்பாங்க, நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படிங்கிறப்போ டவுன்ஃபால் ஆகும்போது ஒரு 95,000 90,000 ஆகுது அப்படின்னா அப்சைடு போகும்போது 1,10,000 1,20,000 இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த மூவ்மெண்ட் இருக்கதான் செய்யும். இப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும். சோ லாங் டர்ம் வைக்க சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு 2வது வருஷம் கம்மியா இருக்கு, 3வது வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 4வது வருஷம் கம்மியாகுதுன்னா 5வது வருஷம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டு உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் சைடு தான் இருக்கும். தென் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்க ப்ராஃபிட்ல இருந்து தான் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்குமே தவிர உங்க பிரின்சிபல் சேஃபா இருக்கும். இந்த ஃபண்டோட ஃபண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நேம் ஆஃப் தி ஸ்கீம் கொடுத்திருக்காங்க, கனரா ரொபேக்கோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஓபன் எண்டட், அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட அப்ஜெக்டிவே வந்து பாத்தீங்கன்னா டெட் அண்ட் ஈக்விட்டியில அசெட் அலோகேஷன் வச்சிருப்பாங்க அண்ட் லாங் டர்முக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அசெட் அலோகேஷன் பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல 60% வச்சிருப்பாங்க மினிமம், மேக்ஸிமம் 100% கூட வைக்கலாம். அண்ட் டெட் அண்ட் மணி மார்க்கெட்ல, அதாவது லோ ரிஸ்க் கேட்டகரிஸ்ல பாண்ட்ஸ்ல சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 35% மேக்ஸிமம், அதுக்கு மேல வைக்க கூடாது அப்படிங்கிறது இவங்களோட ஃபண்டோட ஃபண்ட் ஃபேக்ட்ஸ்ல கொடுத்துட்டாங்க. சோ அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் ஃபாலோ பண்ணணும். அதுல இருந்து அவங்க மேல கீழே பண்ண முடியாது. கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெகுலர் அண்ட் டைரக்ட் பிளான் ரெண்டுமே இருக்கு, growth அண்ட் டிவிடெண்ட் ஃபண்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. அதாவது growth அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆயிட்டே இருக்கும், உங்களோட NAV பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேல்யூ வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கும், சிம்பிள். அண்ட் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட். அதாவது டிவிடெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து க்ரோ ஆகுதோ அந்த ப்ராஃபிட்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் கொடுத்துருவாங்க, அது வந்து டிவிடெண்ட். பட் ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா growthையும் டிவிடெண்டையும் கம்பேர் பண்ணா growthல தான் பெனிஃபிட் ஜாஸ்தி, growthல தான் ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி. அண்ட் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்ரீதத்தா பன்வல்தர், அண்ட் 2வது பாத்தீங்கன்னா மிஸ் எனத் பெர்னாண்டஸ், 3வது பாத்தீங்கன்னா மிஸ் சுமன் பிரசாத், அண்ட் 4வது பாத்தீங்கன்னா மிஸ்டர் அமித் கதம். இவங்க 4 பேருமே கனரா ரொபேக்கோல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வேலை பார்க்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். சோ இவங்களோட வேலையே பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட மேனேஜ் பண்றதுதான். இந்த ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5,000 கோடி 10,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆல்ரெடி 2-3 ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கனரா ரொபேக்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஃபண்ட் இருக்கு அப்படின்னா எல்லாத்துலயுமே ஆல்ரெடி மேனேஜ் பண்றாங்க. சோ அதுல இருந்து ஒரு 4 பேர் தான் இந்த ஃபண்டையும் வந்து மேனேஜ் பண்ண போறாங்க. சோ ஃபண்ட் மேனேஜர்லாம் வந்து ஈஸியா யாரையும் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் ஃபண்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபண்டோட லோட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸிட் லோடு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அண்ட் 1 இயர் கூட ஆகல, நான் வந்து வெளியில எடுக்க விரும்புறேன் அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் ஆனா 1% எக்ஸிட் லோடு ஆகும். உங்களோட ஃபர்ஸ்ட் 12%க்கு ஒன்னும் ஆகாது, அதுக்கு மேல இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஆகும். அதாவது 1 இயர்க்குள்ள இவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அண்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணுமே பிடிக்க மாட்டாங்க, எல்லாமே நில் தான் உங்களுக்கு.
சோ இந்த ஃபண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து எஸ்ஐபில நீங்க 1000 ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 5000 இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். ஒரு 5 lakhs 10 lakhs crores கூட பண்ணலாம். சோ உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் எஸ்ஐபில மினிமம் 1000ல இருந்து 5000 10,000 20,000 எவ்வளவு வேணாலுமே நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போட்டு உங்க நேமோட உங்களோட மெசேஜ் அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்கா எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுப்பாங்க. அண்ட் தென் ஃபைனல் டிசிஷன் உங்களோடது தான். கைடன்ஸ் கொடுக்க வேண்டியதுதான் எங்களோட வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. சோ தட் ஃபர்தரா வர ஃபியூச்சர் சேவிங்ஸ்ல இருந்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.